ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம 2019 நடந்த ESIC நர்சிங் ஆஃபீஸரோட ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து லாஸ்ட்டு பார்ட்டு. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டு எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்ரிடே ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். இந்த 20 கொஷின்ஸில் நீங்கள் வந்து நியர்லி 10க்கு மேலே நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாமை வந்து கண்ணை மூடிக்கிட்டு தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நெகட்டிவ் மார்க் வராமல் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் செல்ஃப் அசஸ்மெண்ட்னால இருக்குது. ஸோ எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துருங்க. நம்ம அடுத்த ஒரு 5 வீடியோ வந்து ஓல்டு கொஷின் பேப்பரை செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக தான் போட போகிறோம். நம்ம ஒரு 20 கொஷின்ஸ் போட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆன்சர் எழுதி வச்சுக்கலாம். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க. இல்லை நெகட்டிவையும் போட்டு பார்க்குறதுனால போட்டு பார்க்கலாம். ஆனால் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறது தான் நம்மளோட கால்குலேஷனு. நெகட்டிவ் மார்க் இல்லாமல் உங்களுக்கு 10, அதாவது நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா 10க்கு மேலே இருந்ததுன்னா ஓகே. நெகட்டிவ் மார்க்கோடு சேர்த்து நெகட்டிவில் ஒரு 5 போகுது அப்படின்னாலும் 15க்கு மேலே நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்த வீடியோ நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் போடலாம். யாரெல்லாம் செல்ஃப் அசஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ப்ரைவேட்டில் இருக்கீங்களா கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, பிஎஸ்சியா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா, ப்ரைவேட்டாக, எத்தனை பெட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் உங்களது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதையும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் abundant type of blood cells? Which of the following is most abundant type of blood cells? Erythrocyte, lymphocyte, thrombocyte, monocyte. Right answer erythrocyte. Right answer வந்து 3. Complete dilatation of cervix to birth of baby is staged as. Complete dilatation of cervix to birth of baby is staged as என்னன்னு சொல்லுவோம்? Stage 3, Stage 1, Stage 2, Stage 4. Right answer Stage 4. இது தவிர Stage 1 என்ன, Stage 3 என்ன, Stage 4 என்ன அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். நிறைய பேர் இன்ட்ராக்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருந்ததுன்னா மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொன்று, நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் ஒன்று ஆன்சர் பண்ணணும், அதை இன்னொருத்தவங்க பார்க்கணும். ஸோ அப்படி இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து எஃபெக்டிவாக இருக்கும். When considering the principle of growth and development, remember that right answer 3. என்னன்னா, although development occurs an orderly sequence, the rate may vary between individual. Although development occurs an orderly sequence, the rate may be between individual. So individual மாறுபடும். ஆனால் டெவலப்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டராக நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்சிடரிங் பிரின்சிபல் ஆஃப் growth and development, ரிமெம்பர் தட். ஸோ growth and developmentல எது வராதுன்னா, ஆல் த சில்ட்ரன் ஷுட் grow in the same rate. வரவே வராது. அதை வந்து கண்ணை மூடிட்டு கொடுத்துடலாம். ஆல் 4 years old should weight within 4 kgs of the each other அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு, டெவலப்மெண்ட் occurs evenly with periods of no growth occurring every 3rd year. Development occur evenly. ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அதுவும் அதை வந்து கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மோஸ்ட் சில்ட்ரன் கேன் ரன் பிஃபோர் தே வாக், வராது. அடுத்தது, the yearly individual is at risk for the elderly, அதாவது வயசானவங்க, the elderly individual is at greatest risk for dehydration then the middle-aged adult. Because எதனால் அப்படின்னா, compensatory mechanism work less efficiently. ஸோ compensatory mechanism வந்து ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு எஃபெக்டிவாக, அதாவது ரொம்ப கம்மியான எஃபெக்டிவ்னஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அவங்க டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. எதெல்லாம் அதனால elderly drinks little fluid,
the elderly have more muscle mass, their bodies are almost 80% of water. ஸோ இது எதுவுமே வராது. இது ஏன் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரேஷ்னலைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் மேண்டோஸ் டேஸ்ட் பியூரிஃபைட் ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ். ஸோ இந்த பிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸ்பேன்ஷனும் கேட்கலாம். பிபிடி பியூரிஃபைட் ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ்ஸ் மேண்டோஸ் டேஸ்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி பாசிட்டிவ் வென் த எரித்தீமா மெசஸ். ஸோ அந்த இன்டூரேஷன் நம்ம வந்து பார்ப்போம். அந்த எரித்தமேட்டஸ் அந்த இன்டூரேஷன் நம்ம வந்து பார்ப்போம். அலர்ஜிக் ரியாக்ஷனை மேண்டோஸ் டேஸ்ட் பியூரிஃபைடு ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி பாசிட்டிவ் வென் த எரித்தீமா மெஷர்ஸ். எவ்வளோ இருந்ததுன்னா நம்ம வந்து சிக்னிஃபிகன்ஸாக இது வந்து பாசிட்டிவ் தான், கன்ஃபார்மாக கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அப்படின்னா ரைட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 மில்லிமீட்டர் ஆர் கிரேட்டர். ஸோ 15 மில்லிமீட்டர் 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு அது பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். 5 to 10, 10 to 14.9, 3.5 to 9.9 இதெல்லாம் வந்து சர்டன் க்ரைட்டீரியாவில் வரும். ஸோ இதெல்லாம் எந்தெந்த க்ரைட்டீரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேண்டோஸ் டெஸ்ட்டையும் படித்து வச்சுக்கோங்க. தென் வென் டேங்கிளிங் த பேஷண்ட் அட் த bedside monitor for when tangling the patient at the bedside monitor for எதை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா ஆர்த்தோஸ்டேட்டிக் hypertension and dizziness, malignant hypertension and dizziness, fever for exhaustion, orthostatic. ஸோ நீங்கள் வந்து பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணும் போது அப்போது நீங்கள் உங்கள் ஆர்த்தோஸ்டேட்டிக் ஹைப்பர்டென்ஷன் டிசீனஸ் இருக்கான்னு பார்க்குறது நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரோலு. தென் 12 ப்ரீடம் லேபர் இஸ் when it occurs between. ப்ரீடம் லேபர் இஸ் when it occurs between. எவ்வளோக்குள்ளே எத்தனை வீக்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து நம்ம ப்ரீடம் லேபர் அப்படின்னு சொல்லுவோம்னா 20 to 37 weeks of gestation. 20 to 37 weeks of gestation. ஸோ இதை தவிர இதில் வேறு ஏதாவது ரிலேட்டடாக இருக்கா, அந்த சயின்ஸ்லாம் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு சைன் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அதையும் இதில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின், தி எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் இன்க்ளூட்ஸ் தி ஃபாலோயிங் எக்ஸப்ட். எது வராது? எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் எது வராது அப்படின்னா ஃப்ளூயிட் வித்தின் த செல் அது மட்டும் வராது. ஸோ வித்தின் த செல் அப்படிங்கிறது இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லிடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் இதெல்லாம் இருக்கும். எதெல்லாம்? சைனோவியல் ஃப்ளூயிடு, சைனோவியல், பெரிகார்டியல், ஃப்ளூரல், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடு. இதை தவிர சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட் அண்ட் ஃப்ளூயிட் இந்த இன்டர்ஸ்டீஷியல் செல். ஸோ இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸை தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். தென் வந்து பிளட்டு, பிளாஸ்மா, அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட், லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் வருது. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு போட்டுட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சைனோவியல் ஃப்ளூயிடு எக்ஸாம்பிள், சைனோவியல் ஃப்ளூயிடு, பெரிகார்டியல் ஃப்ளூயிட், ப்ளூரல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப். இதை தவிர இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேஸில் உள்ள எல்லா ஃப்ளூயிட்ஸும், இதை தவிர பிளட்டு, பிளாஸ்மா, லிம்ஃப் ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம். Then 33 compression of the facial nerve in the temporal bone will leads to என்ன வரும் அப்படின்னா பெல்ஸ் பால்சி வரும். ஸோ இது எத்தனாவது கிரேனியல் நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆன பெல்ஸ் பால்சி வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை தவிர மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னா என்ன, மெனிஞ்சோசியல்னா என்ன, குலியன் பேரி சிண்ட்ரோம்னா என்னங்கிறது சிம்பிளாக ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது பொட்டென்ஷியல் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த சர்ஜரி. Potential adverse effect of the surgery on anesthesia are as follows except. Potential adverse effect of the surgery on anesthesia. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் சர்ஜரினாலே அனஸ்தீசியாவினாலே ஆறது எது வராது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட் ஆன்சர் உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் அண்ட் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரினாலேயோ இல்லை அனஸ்தீசியானாலேயோ வரப்போகிறது கிடையாது. பட் மற்றதெல்லாம் வரும். எதுனா த்ராம்போசிஸ் ஃப்ரம் தி கம்ப்ரெஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் அண்ட் ஸ்டேசிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனஸ்தீசியானால் வர சான்சஸ் இருக்குது. தென் மயோகார்டியல் டிப்ரெஷனு, பிராடிகார்டியா, சர்க்குலேட்டரி கொலாப்ஸு, மெலிக்னன்ட் ஹைப்பர்தேர்மியா, ஹைப்போதேர்மியா, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஷின் ரொம்ப நல்ல கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டென்ஷியல் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த சர்ஜரி அண்ட் அனஸ்தீசியா இதெல்லாம் இதனால வருது. மற்ற எது வராதுன்னா டீஹைட்ரேஷனும் எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸும் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. அடுத்தது த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் புலிமியா நெர்வோசா. ஸோ ஈட்டிங் டிஸார்டரில் புலிமியா நெர்வோசாவில் நம்ம என்ன ட்ரக் கொடுப்போம்? ரைட் ஆன்சர் ஆன்டி டிப்ரெஷன், எஸ்எஸ்ஆர்ஐ. ஸோ எஸ்எஸ்ஆர்ஐனா என்ன அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எஸ்எஸ்ஆர்ஐ எதுக்கெலாம் கொடுப்போம்? ஆன்டி டிப்ரெஷன். அதில் வந்து எஸ்எஸ்ஆர்ஐங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது என்ன அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன அதிலெல்லாம் வருது, என்னென்ன ட்ரக்ஸ். ஸோ மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக்ஸ் என்னென்ன, அது வந்து எஸ்எஸ்ஆர்ஐயில் என்னென்ன ட்ரக்ஸ் வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேட்டிவ் அன்கண்ட்ரோலபிள் தாட்ஸ்
and acts, அதாவது rituals, rigidity, inflexibility is termed as, so repetitive uncontrolled thoughts and acts. ஸோ ரிப்பிட்டேட்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது என்னன்னு சொல்லுவோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ அதை யோசிச்சுக்கிட்டும் இருக்காங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க, அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து ஓசிடி அப்படின்னு சொல்கிறோம், அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஸோ இதை தவிர நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிச்சுவலிஸ்டிக் பிஹேவியர்னா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது ஃபோபியாஸோட டைப் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னா என்னன்னு தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் 37 the complications for ventricular septal VSD or follows. ஸோ விஎஸ்டியோட காம்ப்ளிகேஷன் எது வராது அப்படின்னா செரிப்ரல் பால்சி வராது, மற்றது எண்டோகார்டைட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஎஸ்டியில் வரும். எதெல்லாம் வரும், எண்டோகார்டைட்டிஸ், ஹார்ட் ஃபெயிலியரு, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், இதெல்லாம் விஎஸ்டியில் வரும். செரிப்ரல் பால்சி வராது, சிபி வராது. இதுக்கு அடுத்தது the patient with appendicitis usually exhibit the following clinical manifestation. ஸோ appendicitis இருந்ததுன்னா என்ன clinical manifestation இருக்குன்னா riband tenderness at the McBurney's point. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது அப்கார் ஸ்கோர் இஸ் கன்சிடரிங். ஸோ இதை தவிர மேலே என்ன பார்க்கணும், ஹார்ட் பர்ன், ரீகஜிடேஷன், டிஸ்னியா, ஹெமட்டமைசிஸ் மெல்லினா, பெயின் அக்கர்ஸ் இம்மீடியட்லி ஆஃப்டர் ஈட்டிங். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பெயின் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பெயின் வந்ததுன்னா அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பெயின் வருது, சாப்பிட்டதுக்கப்புறம் அது ரிலீவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தென் அப்கார் ஸ்கோர் இஸ் கன்சிடர்டு எக்ஸலன்ட் இப் த ஸ்கோர் நார்மலாக அப்கார் ஸ்கோரு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த அப்கார் ஸ்கோர்லேயே நம்ம வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் 7 to 10 இருந்தால் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்கார் ஸ்கோர். இந்த ஏபிஜிஏஆர் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றையும் எவ்வளோ ஸ்கோர் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட் எக்ஸலண்ட், அதாவது மோஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்வளோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், லோவஸ்ட் ஸ்கோர் எவ்வளோங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தென் 63 RH நெகட்டிவ் மதர் ஷுட் ரிசசிவ் RH நெகட்டிவ் மதர் ஷுட் ரிசசிவ் குளோபுலின் என்னென்னா RHO டி இம்யூன். ஸோ RH நெகட்டிவ் மதர் ஷுட் ரிசீவ் என்ன குளோபுலின்னா RH நெகட்டிவ் மதர் ஷுட் ரிசீவ் பண்ணும் அப்படின்னா RHO டி இம்யூன். ஸோ இது வந்து இவ்வளோ டைமுக்குள்ளே கொடுக்கணும், 3 daysக்குள்ளே கொடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஸோ எத்தனை டோஸ் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் RH நெகட்டிவ் மதருக்கும் RH பாசிட்டிவ் பேபி பிறந்ததுன்னா அதுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் மதர்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். Then the amount of air passing into and out of the lungs during the each cycle of breathing is referred as. The amount of air passing into and out of the lungs during the each cycle of the breathing is referred as என்னன்னு சொன்னால் tidal volume அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர வைட்டல் கெப்பாசிட்டி என்னென்னா, ரெசிடுவல் வேல்யூம்னா என்ன, டோட்டல் லங் கெப்பாசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த properly stage of pressure ulcer. To properly stage of pressure ulcer an acer must be removed. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டு ப்ராப்பர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெஷர் அல்சர், எஸ், ஸ்கார் மஸ்ட் பி ரிமூவ்டு. ஸோ இது ட்ரெஸ்ஸிங் ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, கிளியர் பண்ணிக்கலாம் அப்புறம். தென் டியூமர் வித்தின் த செல்லா டியூனிகா அண்ட் ஸ்மால் adenomas of the pituitary gland can be removed through, இது நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம், டிரான்ஸ்பீனாய்டல் அப்ரோச்சஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 பேஜ் பார்த்துருக்கோம், எல்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லோரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கிறப்ப நம்ம அடுத்தடுத்த வீடியோப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோ வர்றப்ப நம்ம பாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க, நிறையா படிங்க. மோர் நாலேஜ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் சிம்பிள் டெக்னிக். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதணும், நிறைய நாலேஜோடு இருக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, இன்னொரு கொஷின் கூட இருக்குது. இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் for the older people in the community as are follows except. Health maintenance program of the older people in the community are follow. என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறோம், எது வராது அப்படின்னா palliative care. ஸோ இதை தவிர dietary guidance, ஃபுட் சர்வீஸு, ஹோம் ஹெல்த் சர்வீஸு, ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் வருது. palliative care வந்து இதில் வராது. ஸோ ஹெல்த் மெயின்டெனன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் த ஓல்டர் ஏஜ் இது வராது. palliative careங்கிறது நமக்கு வந்து கேன்சரில் ஆன்காலஜியில் வர்றது. அடுத்தது ஏ கேங்லியானிக் டிசீஸ் ஆஃப் த இன்டெஸ்டினல் ட்ராக்ட்
which causes inadequate motility is termed as Hirschsprung disease. So egg ganglionic disease of the intestinal tract which causes inadequate motility. ஸோ motility வந்து அந்த egg ganglionic அந்த செல்ஸ் இருக்கிறதுனால என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிர்ஸ்பிரிங் டிசீஸ்னு சொல்கிறோம். ஹிர்ஸ்பிரிங் டிசீஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் சர்க்லேஜ், என்சர்க்லிங் த சர்விக்ஸ் வித் அ சூச்சர். ஸோ சர்க்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் டன் ஃபார் த பேஷண்ட் வித் டேஷ். எது இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்லேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்காம்பிட்டன்ட் சர்விக்ஸ். ஸோ இது இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் சர்க்லேஜ் அப்படிங்கிற ஒரு சூச்சரிங் பண்ணுவாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தவிர அபார்ஷனில் டைப்ஸ் படிக்கலாம், காம்ப்ளிகேஷன் படிக்கலாம், அதில் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் படிக்கலாம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹொமென்ஸ் சயின்ஸ் இஸ் யூஸ்டு டு அசஸ். என்னென்னா டிவிடி அசஸ் பண்ணுறதுக்கு ஹொமென்ஸ் சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது 1 cardiac cycle completes 0.8 seconds. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சிஸ்டாலிக் எவ்வளோ, டயஸ்டாலிக் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். விஷயம் ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்க குரூப்பு யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க.